நம்ம எடுக்வெஸ்ட் பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப். ஸோ இதை பத்தி நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை எடுக்வெஸ்ட் அகாடமி ஆர் எடுக்வெஸ்ட் கோர்ஸ். ஸோ வாங்க இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சூப்பரான வெந்தய கிச்சடா ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு பருக்கு கூட மிச்சமாகாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணிட்டு அதே மீது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா ஆகணும்ட்டு இல்லை, அதாவது கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்ட்டு இல்லை, லைட்டா வதங்கிச்சுனாலே போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்றேன். வெந்தயம் ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தயம் தான் ஆட் பண்ணுவேன். வெந்தயம் நீங்க அதிகமா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே பாத்தீங்கன்னா இதோட ஃபிளேவர் வந்துட்டு அந்த ரைஸ் ஃபுல்லாவே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு ஆட் பண்ணா போதும். வெந்தயம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பாதி லெமனோட அந்த ஜூஸை இதுல புழிஞ்சுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள், ஏன்னா இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஒரு எல்லோ கலர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி வந்து ஆட் பண்றேன். அடுத்தது இதுல ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமா நறுக்குன மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்காக பேக் பண்றதுனால பச்சை மிளகா வந்து ஒரு 2 தான் ஆட் பண்றேன். நீங்க நல்லா காரமா சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எண்ணெயோடவே பச்சை மிளகாவையும் சேர்த்திட்டு நீங்க வதக்கிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அரிசி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்க அரிசியை ஊற வைக்காம ஆட் பண்ணீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளருங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்றேன். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் வந்துட்டு நீங்க எந்த ரெசிபில ஆட் பண்ணாலும், அதாவது குருமா ஆகட்டும், கீ ரைஸ், பிரியாணி, இந்த மாதிரி எதுல ஆட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சா இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறிக்கலாம். நல்லா இந்த தண்ணி வத்தி வரும்போது குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃபிளேம்ல நம்ம அப்படியே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் விட்டுடலாம். விசில் வராது, பட் இருந்தாலும் அந்த டைமிங் வச்சுட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃப்ளேம் ஃபுல்லா அடங்குற வரைக்கும் வந்துட்டு நம்ம விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வெந்தய கிச்சடா பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சமைக்கும் போதே பாத்தீங்கன்னா கமன்னு அதோட அந்த மனம் அப்படியே உங்களுக்கு பசிய தூண்டும். அந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்ல போட்டுட்டு பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிட்டுட்டு வெறும் பாக்ஸை ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.